வணக்கம் வணக்கம். வணக்கம் சார். ம் சார், பார்ட் 3 வீடியோவில் ஷெட்யூல் 8 விடுபட்ட மாதிரி இருந்தது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதில் விடுபடணுமா? நான் ஷெட்யூல் 8 வந்து ஷெட்யூல் 7ஓட சேர்த்து சொல்லியிருக்கேன். நான் உங்கள் விவரத்துக்காக சில சொல்கிறேன். ஷெட்யூல் 7ல் குறிப்பிட்ட முதலீட்டு நிதிகள் மற்றும் நிதி மேலாளர்களுக்கான நிபந்தனைகள், ஏற்கனவே செக்ஷன் 9A வந்து பழைய சட்டத்தில் இருந்துச்சு. அதை வந்து வரைமுறைத்திருக்காங்க. அதுக்கு பிறகு நான் வந்து ஷெட்யூல் 8ன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் ஷெட்யூல் 7ஓட சேர்த்து சொல்லிட்டேன். ஷெட்யூல் 8 வந்து சில குறிப்பிட்ட தொழில்களில் கிடைக்கும் லாபங்களுக்கு சிறப்பு வரி சலுகை, உதாரணம் வேளாண் உற்பத்தி வாரியங்கள் போன்றவை. இந்த வழக்கம் உங்களுக்கு சரிதானே? இந்த இதை எனக்கு இது சுட்டி காமிச்சதுக்காண்டி ரொம்ப 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 நன்றி. சார், எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. சொல்லுங்கம்மா. வருமான வரி மசோதாவோட முக்கிய அம்சங்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களா. முக்கிய அம்சங்கள் என்ன? 1961 சட்டத்துல இருந்த பிரிவுகளும் சில இதுகள்லாம் வந்து கொஞ்சம் குழம்பி கிடந்துச்சு. இப்ப என்ன பண்ணிருக்காங்க? எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது ஆங்கிலத்தில் சொல்ல போறாங்க டிரான்ஸ்பரன்சி. சட்டம்ங்கிறது வந்து ஒரு இருட்டறையா இருக்கக்கூடாது. சட்டம் வந்து வெளிச்சத்துக்கு வரணும். டிரான்ஸ்பரன்சி, அதைத்தான் இங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. நம்பர் 1. 2வது, டிடிஎஸ் டிசிஎஸ் விகிதங்கள், கழிவுகள், விளக்கங்கள் எல்லாம் தனித்தனியாக ஷெட்யூலில் கொடுக்கப்பட்டதால் தொழில் முறையில் உங்களுக்கு பயன்படுத்த எளிமை. இது எதுக்கு இவ்வளவுதான் பிடிக்கணும், இந்த இதுக்கு இவ்வளவுதான் பிடிக்கணும். முன்னால் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும், அது சொல்றதே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். இப்போ வந்து அது என்ன பண்ணாங்க, எளிமையா மாறிட்டாங்க. 3வது வந்து அரசியல் கட்சிகள், அறக்கட்டளைகள், முதலீட்டு நிதிகள் போன்ற சிறப்பு நிறுவனங்களுக்கு தனி அத்தியாயங்களும் சலுகைகள் ஸ்பெசிஃபிக்கா சொல்லிட்டாங்க. முன்னால பார்த்தீங்கன்னா நாட்டு தேவைங்க அப்படி இப்படி நிறைய ஒரு ஜகான்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப எளிமைய முறையில் கொடுத்துட்டாங்க. ஆனால் இன்னும் நான் சொல்கிறேன், இன்னொரு சட்டமாக உடனால 2026 சட்டமாக பெரும் வாய்ப்பு உள்ளது. சார், 1961 வருமான வரி சட்டத்தில் ஷெட்யூல்ஸ் வந்து 11 இருக்கு. ஸோ இப்போ 2025 வந்து கூடுதலாக சட்டங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க சார். சட்டம் இல்லைங்க, ஷெட்யூல். சட்டம் வந்து பழையதுல எத்தனை சட்டம் எவ்வளவு இருந்துச்சு நம்மளுக்கு தெரியும்ல. எத்தனை சட்டம் தெரியுமா உங்களுக்கு? பழைய 1961 1961 சட்டத்துல 800 பிரிவுகள், 47 அதிகாரங்கள், 11 ஷெட்யூல். இதுல 536 பிரிவுகள், 23 அதிகாரங்கள், 16 ஷெட்யூல். அப்போ 11 5 ஷெட்யூல் வந்து கூட, மற்றதெல்லாம் குறைஞ்சிருக்கு. பிரிவுகள்லாம் குறைஞ்சிருக்கு, அத்தியாயமும் குறைஞ்சிருக்கு, ஷெட்யூல் மட்டும் கூடியிருக்கு. அதுதான் நீங்க கேட்குறீங்க, கரெக்ட் தானம்மா? ஆமாம் சார். இப்போ ரொம்ப நல்ல அருமையான கேள்வி. அது ரொம்ப அருமையான கேள்வி. இப்போ வந்து முதல் ஷெட்யூல் எடுத்துக்குவோம். முதல் ஷெட்யூல்ல புதிய சட்டத்துல வந்து 1லையும் 2லையும் சேர்ந்து வருது. முதல்ல சொன்னத ஷெட்யூல் 1ல 2ல வந்து புதிய மசோதால வருது. அது என்னது? முதல் ஷெட்யூல்ல பழைய இண்டிவிஜுவல்ஸ், ஹெச்ஓ, ஏஓபி, பிஓஐ எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்களா? இது எல்லாம் வந்து 1வது ஷெட்யூல், 2வது ஷெட்யூல்ல வந்து புது சட்டத்துல புது வருமான வரி மசோதால ஷெட்யூல்ல வருது. இதுல என்ன வித்தியாசம்னா, 1961 ஒரே ஷெட்யூலில் பெரும்பாலான விகிதங்கள். 2025 தனிநபர்கள், நிறுவனங்கள் தனியாக பிரிக்கப்படும். அப்போ ஷெட்யூல் 1ஐயும் 2ஐயும் அது 2ஐயும் சேர்த்து பார்த்தாதான் ஷெட்யூல் 1க்குள்ளது உங்களுக்கு இங்கே தெரியும். 2வது வந்து 2வது அண்ட் 3வது ஷெட்யூல், அதுல வந்து டிடிஎஸ் டிசிஎஸ் மற்றும் தனிச்சலுகைகள், அது 3வது ஷெட்யூல்ல வருது.
2025 எல்லா டிடிஎஸ் ஷெட்யூல்களும் ஒரே ஷெட்யூலாக ஒருங்கிணைக்கப்பட்டது. அடுத்தது 4th ஷெட்யூல்ல பிஎஃப் பென்ஷன் கிராஜுவிட்டி ஃபண்ட். இது எந்த ஷெட்யூலுக்கு போயிட்டு? ஷெட்யூல் 10க்கு போயிடுச்சு. ஷெட்யூல் 10ல 2025 இன்வெஸ்ட்மெண்ட் விகிதங்களும் சேர்ந்து ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. 5வது ஷெட்யூல்ல எக்ஸம்ப்ட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்களா, இதுல ஷெட்யூல் 6க்கு போயிட்டு 2025 ட்ரஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் ஃபண்ட்ஸ் அனைத்தும் ஒரே பட்டியல். அடுத்தது 6th ஷெட்யூல் ஸ்பெஷல் பிசினஸ் இன்கம். நான் இப்போ நீங்கள் ஒரு சின்ன சந்தேகம் கேட்டீங்கல்ல, அது இப்போ ஷெட்யூல் 8 வந்துட்டா. இப்போ ஷெட்யூல் 8ல 1961 அக்ரிகல்ச்சர் போர்டு போன்ற சிலவற்றுக்கு மட்டுமே. இப்போ என்ன பண்ணிருக்காங்க? 2025 வேளாண்மை, மேனுஃபேக்சரிங், உற்பத்தி அதெல்லாம் சேர்த்துருக்காங்க. அதெல்லாம் அது போர்டு மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ வேளாண்மை சார்ந்த எந்த பொருள் நீங்கள் உற்பத்தி பண்ணாலும் அந்த ஸ்பெஷல் ரேட்டில் வர்றதுக்கு புது சட்டத்தில். 7th ஷெட்யூலில் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இருந்துச்சு. எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணால் அவங்களுக்காக எக்ஸம்ஷன் கிடைக்கும். அது எந்த செக்ஷனுக்கு போயிட்டு? ஷெட்யூல் 9க்கு போயிட்டு. அது ஒரே விதிமுறை, எல்லாத்துக்கும் ஒரே விதிமுறை, எளிதான விஷயம். அடுத்தது 8th ஷெட்யூல் பிளஸ் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ரூல்ஸ் ஃபார் கேபிட்டல் கெயின்ஸ். இதில் வந்து பழைய இதில் பார்த்தீங்கன்னா உட்பிரிவு அது இதுன்னு இருக்கும். இதில் வந்து உட்பதிவு தனி ஷெட்யூல் இல்லாமல், உட்பதிவு இல்லாமல் கரெக்டாக என்ன உண்டாகுது. 2025 கேபிட்டல் முற்றிலும் பிரிவுகளில் தனி ஷெட்யூல் இல்லை. இதெல்லாம் ஏற்கனவே சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க, மேலும் இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. 9th ஷெட்யூலில் டிடக்ஷன் டீடைல்ஸ். எது டீடைல்ஸு? டிடக்ஷன்ஸ், ஏடிசி அதெல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை வந்து ஷெட்யூல் 9 கொண்டு போயிட்டாங்க. 2025 ஏடிசி போன்ற தனிநபர் கழிவுகளுக்கு இதில் இணைக்கப்பட்டு உள்ளது. அடுத்தால 10th ஷெட்யூல் நான் ரெசிடென்ட் டாக்ஸேஷன். பழைய இதுக்கு வந்து தனியாக வந்து ஷெட்யூல் கொடுக்கல. இது அந்த டைரக்ட் ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்களா, அந்த அதிகாரத்திலே சேர்ந்திருக்கிறதுனால இதுக்கு தனியாக நேரடியாக நீ சட்டத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தனியாக ஷெட்யூல் தேவையில்லை. கடைசியில் இங்கே 11th ஷெட்யூல் பழைய 1961 இது ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸ் கண்டிஷன்ஸ். இதையும் வந்து மற்ற 16 ஷெட்யூல் பிரிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அதுலேயும் சில இதில் இணைச்சி ஒருங்கிணைச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், சார் இங்கே 11 சொல்லிட்டீங்க, இதெல்லாம் சொல்லிட்டீங்க, சில ஷெட்யூலில் விடுபட்டு இருக்கு சார், அதெல்லாம் என்ன கேட்கணுமா கேட்கக்கூடாதா? ஏன் நீங்கள் கேட்க முடியல? நீங்கள் அதையும் சொல்கிறேன். அதில் 2025 பில்லில் ஷெட்யூல் 4 அதில் வரி விலக்கான வருவாய்கள் பட்டியல் மொத்த வருமானத்தில் சேராது. எக்ஸம்ட் இன்கம் சொன்ன பார்த்தீங்களா. ஷெட்யூல் 5ல அரசியல் கட்சிகள் மற்றும் தேர்தல் அறக்கட்டளைகளுக்கான விலக்குகள். பழைய இதில் இப்போ புதுசாக போட்டிருக்காங்க. இப்போ தேர்தல் நீங்கள் வந்து உங்களுக்கு பேப்பர்லாம் படிச்சிருக்கீங்கன்னு யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரல் பாண்டுன்னு ஒன்று வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம வந்து ஒரு நிறுவனம் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வந்து பணம் கொடுத்தாங்கன்னா அது வந்து எக்ஸப்ட். எலக்ட்ரல் பாண்ட் அது ஒரு பெரிய கேஸ்லாம் வந்துச்சு, அதில் வந்து டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். அதை வந்து அந்த இன்டர்நேஷனல் இதை வந்து இதில் சேர்த்தது மாதிரி தெரியுது. ஷெட்யூல் 5. ஷெட்யூல் 7ல முன்னால் வந்து குறிப்பிட்ட முதலீட்டு நிதிகளுக்கு வந்து விதிமுறைகள்லாம் இல்லை. ஆனால் இப்போ விதிமுறைகள் அது தனியாக. ஷெட்யூல் 9 மேட் ஏஎம்டி முன்னால் செக்ஷனோட சேர்ந்து கிடந்துச்சு. இப்போ அது வந்து என்னச்சு தனியாக வந்து ஷெட்யூலாக போட்டாங்க. அடுத்தது ஷெட்யூல் 13 முன்னால் வந்து ஷெட்யூல் 13 வந்து இந்த படிவங்கள், செல்ஃப் அசஸ்மெண்ட், நோட்டிஃபிகேஷனுக்கு தனியாக ஷெட்யூல் கிடையாது. இப்போ தனி ஷெட்யூல். இப்போ எந்த நோட்டிஃபிகேஷன் பண்ணாலும் இதில் கை வச்சா போதும். ஷெட்யூல் 13ல் வந்து இதெல்லாம் சேஞ்சஸ்லாம் வரும், நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும்.
அதாவது ஷெட்யூல் 4ல சம்பளதாரர்கள் ரிபேட் அண்ட் ரிலீஃப் அது வந்து செக்ஷன் 87A இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த செக்ஷன் 87A அது சம்மந்தப்பட்டது தான் தனி ஷெட்யூல். அடுத்தால ஷெட்யூல் 25 சரி ஷெட்யூல் 15 ஆமாம். முதல்ல வந்து ஷெட்யூல் 14, இப்போ சொல்கிறது வந்து ஷெட்யூல் 15 இடைக்கால விதிகள். ஷெட்யூல் 15ல் வந்து சில இடைக்கால விதிகள்லாம் வந்து அதில் தான் வரும். ஷெட்யூல் 60 இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஜிட்டல் இணக்கம் மின்பதிவு விதிகள். இவ்வளவுதான். அங்கே 11 விடுபட்டது போகிற இங்கே 5 தனியாக இருக்குது. இதில் ஒரு 11 வந்து 16 ஷெட்யூல்ஸ் வந்து இது எதுக்காக இவ்வளோ ஷெட்யூலில் மட்டும் மாற்றங்கள் போட்டிருக்காங்கன்னா மற்றதெல்லாம் மாற்றம் குறைச்சிருக்காங்க. இதில் மட்டும் ஷெட்யூல் வந்து கூடியிருக்கு. டிரான்ஸ்பரன்சி மக்களுக்கு புரியட்டும். அந்த ஷெட்யூல் மட்டும் எடுத்து பார்த்தாலே போதும். உங்களுக்கு வந்து இந்த ஆக்டுடைய சாராம்சம் வந்து இப்போ ஷெட்யூல் இருந்தால் நீங்கள் டைரெக்டாக ஆக்ட் போகலாம், அத்தியாயத்துலேருந்தும் ஷெட்யூல் வரலாம். இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த மாற்றங்கள் கண்டிப்பாக உறுதியாக வந்து மக்களுக்கு வந்து பயன்படுங்கிற ஒரு நம்பிக்கை இது தவிர ஏதாவது இருக்காமா? இல்லை சார், இது வரைக்கும் எல்லாமே கிளியராக இருக்குது. இனி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஓகே, தேங்க்யூமா. தேங்க்யூ சார்.